வணக்கம் மக்களே. இன்னைக்கு மகாநதி எபிசோட்ல என்ன ஆச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம சாரதாவும் கங்காவும் காவேரிக்கும் விஜய் ஏதாச்சும் தப்பா நினைக்கிறாரா, இல்ல அவர் ஏதாவது பயங்கரமா ஃபீல் பண்றாரா அப்படிங்கிற மாதிரி நம்ம காவேரி கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு நம்ம காவேரி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க, விஜய் நல்லபடியா பாத்துக்கணும்னு தான் நினைக்கிறாரு. நம்ம எப்படி இந்த ப்ராப்ளம் விட்டு வெளியே வரலாம் தான் அவரு யோசிச்சுட்டு இருக்காரு. மத்தபடி நீங்க எதுவும் தப்பால நினைச்சுக்காதீங்க. நீங்க இங்க இருக்கிறதுல அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஏன் அவர் தானே கூட்டிகிட்டே வந்தாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம காவேரி சொல்றாங்க. இவங்க இங்க இதெல்லாம் பேசிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கத்துல இருந்து நம்ம மலர் சித்தி வராங்க. மலர் சித்தி நீங்க யார சொல்றேன்னா நம்ம காவேரியோட அப்பாவோட செகண்ட் ஒய்ஃப் தாங்க சொல்றேன். அவங்க வந்து பேசுறாங்க. சாரதாவை அக்கான்னு கூப்பிட்ட உடனே சாரதாவுக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. நீ எப்படி என்ன அக்கான்னு கூப்பிடலாம்னு சொல்லி பயங்கர சண்டை. இந்த சண்டைய நம்ம காவேரி வந்து கொஞ்சம் நடுவுல இருந்து தீர்த்து வச்சுட்டு போக, நம்ம விஜய் இன்னொரு பக்கம் போய் நம்ம கிருஷ்ணாவை பார்த்து பேசுறாரு. கிருஷ்ணா கிட்ட போயிட்டு நீங்க இங்க வந்தது எல்லாமே ஓகேதான், நாங்க இந்த வீட்டை வந்து இந்த மாதிரி பங்கு பிரிக்கலாம்னு இருக்கோம்னு சொல்லி ஒரு பங்கு வந்து பேசுறாரு. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நாங்க ஆல்ரெடி இந்த வீட்டை 5 பங்கா பிரிக்கலாம்னு இருந்தோம். காவேரி, அவங்க அக்கா, தங்கச்சி 2 பேரு, அப்புறம் அவங்க அம்மான்னு சொல்லி 5 பங்கா பிரிக்கிறதா இருந்துச்சு. இப்ப நீங்க வந்து கேட்கறதுனால நாங்க 6ஆ பிரிச்சு ஒரு பங்கு உங்களுக்கு தரோம்னு சொல்லி சொல்றோம். ஆனா நீங்க கேட்ட அந்த இன்னொரு இடம் வந்து இப்ப எங்க கிட்ட இல்ல, அது நம்ம பசுபதி வந்து ஆக்கிரமிச்சுட்டான். எங்களுக்கே கொஞ்சம் தான் கொடுத்தா, அந்த பணமும் காணாம போயிடுச்சுங்கிற மாதிரி அந்த உண்மை எல்லாத்தையும் சொல்றோம். சொல்லி முடிச்சுட்டு உங்களோட உங்க பங்கு நாங்க தந்துடுறோம் அப்படின்னு சொல்ல நம்ம கிருஷ்ணா அதுக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிறோம். உங்க எல்லாத்துக்கும் 5 பங்கும் எங்க வீட்டுக்கு ஒரு பங்கும் எப்படி சரியா வரும்? சொத்துன்னு சொல்லி பிரிச்சா 2ஆ பிரிச்சு உங்க பங்குல நீங்க எவ்வளவு வேணா பங்கு பிரிச்சுக்கோங்க, எங்க பங்கு எங்களுக்கு முழுசா வேணும்னு சொல்லி நம்ம கிருஷ்ணா உறுதியா சொல்லிட்டான். இதை கேட்டா நம்ம விஜய் இவ்வளவுதான் எங்கனால கொடுக்க முடியும், நீங்க யோசிச்சு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டான். நம்ம கிருஷ்ணா போய் மலர் கிட்ட பேச, மலரும் சரி குடுக்கறத வாங்கிட்டு நம்ம போயிடலாம்ப்பான்னு சொல்றாங்க. ஆனா இந்த கிருஷ்ணா பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறான். நம்மளோட முழு பங்கும் நமக்கு தேவைப்படுது, ஏன்னா அவ்வளவு கடன் வாங்கி வச்சிட்டோம். இந்த கடன் எல்லாத்துக்கும் காரணமும் காவேரியோட அப்பா தான் சொல்லி சொல்றாங்க. மொத்தத்துல ஒரு கடன் மட்டும்தான் அவங்க குடும்பத்துக்கே வாங்கி வச்சிருக்காரு போல. ஆனா மலர் குடுக்கறத வாங்கிட்டு ஊரை விட்டு போயிடலாம்னு சொல்றாங்க. கிருஷ்ணா கேட்க மாட்டேங்கிறான். இதுக்கு மேல என்ன ஆகுதுங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும். இன்னொரு பக்கம் நம்ம காவேரி பயங்கர சந்தோஷத்துல பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க. விஜய் வந்து என்ன பாட்டு கேக்குறேன்னு சொல்ல, நான் கலாசலாம் குத்து சாங் கேட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. ஏன்டி குத்து சாங் எல்லாம் கேக்குறேன்னு கேட்டா, இப்பதான் நம்ம குழந்தை ரியாக்டே பண்ணுதுன்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட விஜய்க்கு சந்தோஷம் தாங்கல. இவங்க 2 பேரும் சந்தோஷமா பாட்டு கேட்டு அவங்களோட குழந்தை கூட என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு என்ன ஆகுதுங்கிறது நாளைக்கு எபிசோட்ல பாக்கலாம்.